வாகனங்கள் மற்றும் மென்பொருள் துறையின் உலகமயமாக இந்தியா ஏற்கனவே பெயர் பெற்ற நிலையில் இந்தியாவின் பெருமையை உலகுக்கு உரைக்கும் பட்டியலில் இப்போது வைரமும் சேர்கிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. வைரம் சாமானிய இந்தியர்களால் நெருங்க முடியாத அரிய வகை ஆபரண கல்லாக இது இருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் உள்ள பணக்காரர்கள் பலர் அதை நகையாகவும் மற்ற வகையிலும் பயன்படுத்திக் கொள்ள அடித்தளம் அமைப்பதாக இருப்பது இந்தியா. ஆம், கச்சா வைரம் எனப்படுவது பாறைகளாக பாலங்களாக சுரங்கங்களில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பின்னர் அது கண்கவர் வைரமாக பட்டை தீட்டிக் கொள்வதில் உலகிலேயே இந்தியாதான் முதலிடம் வகிக்கிறது. ஆனால் அரசின் கவனிப்பு இல்லாததால் அந்த தொழில் முறைசாராத நிலையிலேயே நீடிப்பதாக கூறப்படுகிறது. 80% of the world's rough diamond production comes to India, not directly but either through Dubai or through Antwerp. So it's just necessary that most of the rough primary producers of rough, that means the people who own the mines, they should have the offices here and sell the rough directly in India, so that the smaller and the medium and smaller firms can take advantage of it. இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் ஆபரண கற்கள் மற்றும் நகைகள் 15% பங்கு வகிக்கின்றன. ஆனால் உலகில் உள்ளது மொத்தம் 12 வைரங்கள் என எடுத்துக்கொண்டால் அதில் 11 வைரங்கள் இந்திய நிறுவனங்களால் பட்டை தீட்டப்பட்டே நவநாகரிக நங்கைகளிடம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் அதற்கென செயல்படும் ஆபரண கற்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலில் சுமார் 5500 நிறுவனங்கள் உறுப்பினர்களாக உள்ளன. உலக அளவிலான வைரச் சுரங்க நிறுவனங்கள் இந்தியாவில் மையம் அமைக்க அனுமதிக்க வேண்டும் என அரசுக்கு அந்த கவுன்சில் பரிந்துரைத்துள்ளது. Permit and make the conditions more conducive in India. Why would they stay there in Antwerp or in Tel Aviv? They'll come to Mumbai. They'll come to India. Now when they come, they'll give more employment to Indians. It's very clear. It's very essential. 2014ஆம் நிதியாண்டில் நம் நாட்டின் வைரம் பாலிஷ் மற்றும் பட்டை தீட்டும் தொழில் 25% வளர்ச்சி பெறும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்திய ஆபரண கற்கள் மற்றும் நகை ஏற்றுமதி துறையில் 34 லட்சம் பேர் வேலை பெற்றுள்ளனர். ஆனால் இந்த தொழிலில் சீனா காட்டும் வேகத்தால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிகிறது. Chinese government is acquiring mines in Africa so that gradually they can come over to more and more of control of diamonds. When we said this to our Honorable Anand Sharma, the MICT, he was really awoken and he immediately set up a task. வைர தொழிலை இந்தியாவிடம் இருந்து தட்டி பறிக்க சீனா களமிறங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஏற்கனவே வைரம் பட்டை தீட்டும் தொழிலில் உலகிலேயே வகிக்கும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள இந்தியா விழித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளது. அப்படி நடந்தால் வைர தொழிலில் இந்தியா உலக மையமாக திகழும் என்பது உண்மை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாஸ்கரனுடன் ஆர்வி சரண்யா.